சின்ன வயசுல சைக்கிள் ஓட்டிருக்கீங்களா? நான் நிறையா ஓட்டியிருக்கேன். ரொம்ப ஜாலியாக இருக்கும். என் அப்பாவோட, அக்காவோட, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோடையும் சைக்கிள் ஓட்டியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி சைக்கிள் ஓட்டியிருப்பீங்க இல்லையா? அப்புறம் நிறைய சைக்கிள் ரேஸும் பண்ணியிருப்போம், ஜெயிச்சிருப்போம். ஆனால் இங்கிலாண்டோட இன்டர்நேஷ்னல் சைக்கிளிங் டீம் பார்த்தீங்கன்னா 1908 இருந்து ஒலிம்பிக்ஸில் ஒன்று கண்ணே கண்ணுன்னு ஒரே ஒரு கோல்டு மெடல் தான் ஜெயிச்சிருந்தாங்களாம். அப்புறம் சைக்கிளிங்ல ரொம்ப பேரும் பெருமையும் சரித்திரமும் வாய்ந்த டூர் டே பிரான்ஸ் அப்படின்னு ஒரு சைக்கிள் ரேஸ் 1903 இருந்து வருஷம் நடக்கும். ரொம்பவே சவாலான சூப்பரான ரேஸ். அது எப்படிப்பட்ட ரேஸ் அப்படின்ற டீடைல்ஸை வீடியோ கடைசியில் சொல்றேன். அந்த டூர் டே பிரான்ஸ்ல 100 வருஷத்துக்கு மேல இங்கிலாந்து டீம் பார்ட்டிசிபேட் பண்ணுது. ஆனா ஒரு தடவை கூட ஜெயிக்கல. யோசிச்சு பாருங்க, 100 கணக்குல எத்தனையோ ரேஸ் நடந்துருச்சு. ஆனா இங்கிலாந்து டீமுக்கு வெற்றின்னு சொல்ற மாதிரி ஒண்ணுமே இல்லை. இந்த நிலைமையில அட்டாமிக் ஹேபிட்ஸ், அதாவது ஒரு சிலர் ரொம்ப சின்ன மாற்றம் செய்யறாங்க. குறிப்பா சொல்லணும்னா அந்த மாற்றங்களை 1% ஒரே ஒரு சதவீத இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு கவனம் செலுத்துறாங்க. அதனுடைய விளைவு 2007 இருந்து 2017 178 வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் கோல்ட் மெடல்ஸ், 66 ஒலிம்பிக் பாராலிம்பிக் கோல்ட் மெடல்ஸ் ஜெயிக்கிறாங்க. ஸோ மொத்தத்துல 234 தங்க பதக்கங்கள் இங்கிலாந்து சைக்கிளிங் டீம் ஜெயிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 2012 இருந்து 2017 வரைக்கும், அதாவது 6 வருஷத்துல 5 தடவை ஏற்கனவே சொன்ன பாத்தீங்கன்னா இந்த டூர் டே பிரான்ஸ் ரேஸ் ஜெயிக்கிறாங்க. எப்படி இந்த வெற்றி தொடர்ந்த வெற்றி. இதுக்கு முன்னாடி எத்தனையோ வருஷம் அந்த அளவுக்கு வெற்றியே இல்லை. இப்போ 1% இம்ப்ரூவ்மெண்ட்டை இங்கிலாந்து சைக்கிளிங் டீம் 2 விஷயத்துல பண்றாங்க. ஒன்னு நாம எதிர்பார்க்கிற விஷயத்துல, அதாவது ப்ரொஃபஷனல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். ரெண்டாவது நாம எதிர்பார்க்கவே முடியாத சில விஷயங்கள்ல 1% இம்ப்ரூவ்மெண்ட் பண்றாங்க. இது ரெண்டுத்துலயும் சில உதாரணங்களை பார்ப்போம். சைக்கிள் சீட் நல்லா கம்ஃபர்டபுளா ரீடிசைன் பண்றாங்க. அடுத்து, எந்த மாதிரியான துணியில ட்ரெஸ் போட்டா எதிர்காலத்திலையும் சைக்கிள் ஓட்டுறவங்களால நல்லா ஃபாஸ்டா சைக்கிள் ஓட்ட முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்க விண்ட் டனல்ல, அதாவது செயற்கையா காத்த வேகமா வீச வச்சு அதுக்கு எதிரா டிஃப்ரெண்டா துணியில செய்யப்பட்ட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சைக்கிள் ஓட்டி எந்த துணி பெஸ்டா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த துணியில ட்ரெஸ் தச்சு சைக்கிள் ரேஸ்லாம் ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க இங்கிலாந்துடைய சைக்கிளிங் டீம். அடுத்து, அப்புறம் சைக்கிள்ல கொஞ்சம் கூட தூசி படியக்கூடாது, படிஞ்சா நமக்கு தெரியணும். ஏன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாம இங்க அங்க தூசி படிஞ்சு சைக்கிளுடைய வேகம் குறைஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்க, சைக்கிள் எந்த இடத்துல நிறுத்துவாங்களோ அந்த இடத்த கம்ப்ளீட்டா வெள்ளையா பெயிண்ட் பண்ணிடுறாங்க. புரியுதுங்களா? ஏன்னா கொஞ்சம் தூசி படிஞ்சாலும் ஓகே, அப்ப சைக்கிள் அந்த இடத்துல தூசி படிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சைக்கிளை நல்லா கிளீன் பண்றாங்க. இப்படி மெயின்டைன் பண்ணி சைக்கிளுடைய பெர்ஃபார்மன்ஸ் குறையாம இருக்கணும் அப்படின்றதுக்காக இதை பண்றாங்க. இப்போ அடுத்து 1% இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நாம நினைச்சிருக்கவே மாட்டோம் இப்படிலாம் செஞ்சிருப்பாங்கன்னு. இதுல ரெண்டாவது சொல்ல போறது உங்களுக்கே இப்படிலாம் யோசிச்சாங்கன்னு தோண போகுது. ரொம்ப சிம்பிளான விஷயம். ஆனா சைக்கிள் ஓட்டுறதுக்கு அப்புறம் கால் வலிக்கும் இல்லையா? அதுக்கு எந்த மசாஜ் ஜெல் யூஸ் பண்ணா மசில் சீக்கிரம் ரிகவர் ஆகும் அப்படின்னு டெஸ்ட் பண்றாங்க. டிஃப்ரெண்ட் ஜெல்ஸை வச்சு டெஸ்ட் பண்றாங்க. அப்புறம் எந்த ஜெல் அதுல பெஸ்டா இருக்கோ அந்த ஜெல்லை மட்டும்தான் அந்த இங்கிலாந்து டீம்ல இருக்க சைக்கிளிஸ்ட்க்கு கொடுக்குறாங்க. அடுத்து, அப்புறம் சர்ஜன்ஸ், அதாவது அறுவை சிகிச்சை பண்ற டாக்டர்ஸ். என்னடா சைக்கிளை பத்தி பேசிட்டு இருக்கும்போது இவங்க எங்கன்னு வந்தாங்கன்னு யோசிக்கிறீங்களா? சொல்றேன். இப்போ இந்த சர்ஜன்ஸ், அறுவை சிகிச்சை செய்யறவங்க பாத்தீங்கன்னா ஆபரேஷனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நல்லா கை கழுவுவாங்க இல்லையா? சோ ஒரு சர்ஜனை கூட்டிட்டு வந்து இந்த இங்கிலாந்து டீம்ல இருக்க ஒரு சைக்கிள் ரைடர்ஸ்க்கும் கையை எப்படி நல்லா சுத்தமா வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரைனிங் தராங்க. இப்போ கொரோனாக்கு அப்புறம் இது எதுக்குன்னு எல்லாருக்கும் புரியும். கை சுத்தமா இருந்தா கிருமிகள் பரவுற வாய்ப்பு ரொம்ப கம்மி. சோ இந்த டீமுடைய ரைடர்ஸ்க்கு எந்த விதத்திலையும் உடம்பு சரியில்லாம போக கூடாது அப்படின்றதுக்காக இப்படி செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம இதே காரணத்துக்காக இந்த இங்கிலாந்து டீம் ஒலிம்பிக்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணப்போ யாரோடும் கை குலுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி இந்த டீமுடைய ரைடர்ஸ்க்கு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பில்லோ அண்ட் மேட்ரஸ், அதாவது எந்த தள்ளையிலையும் படுக்கையிலையும் படுத்தா நல்லா தூக்கம் வரும்னு பார்த்து இந்த ஒரு ரைடர்ஸ்க்கும் எங்கெல்லாம் போறாங்களோ அங்க எல்லாத்தையும் இந்த தள்ளையும் படுக்கையும் இங்கிலாந்து டீம் கொண்டு போனாங்க. ஏன்னா தூங்கும்போது எப்பவுமே ஒரே மாதிரி ரைடர்ஸ்க்கு கம்ஃபர்டபுளா இருக்கணும்னு இதை செஞ்சாங்க. இதனுடைய விளைவு ஏற்கனவே சொன்ன மாதிரி 234 கோல்டு மெடல்ஸ் ஜெயிக்கிறாங்க. அப்புறம் டூர் டே பிரான்ஸ் அதை 5 தடவை ஜெயிக்கிறாங்க. இந்த டூர் டே பிரான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2000 மைல்ஸ், அதாவது 2000 மைல்கள் சைக்கிள்ல ஓட்டணும் 23 நாள்ல. அதாவது ஒரு நாளைக்கு 100 மைலாவது ஓட்டணும். இதுல 200 ரைடர்ஸ், கிட்டத்தட்ட 200 ரைடர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இந்த எல்லா வெற்றிக்கும் காரணம் அட்டாமிக் ஹேபிட்ஸ். சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், பெரிய ரிசல்ட்ஸ், விளைவுகள். நீங்களும் இந்த மாதிரி பெரிய ரிசல்ட்ஸ் பெற சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. சிறு துளி பெருவெள்ளம். ஞாபகம் வச்சுக்கோங்க. என்றும் வெல்வோம் அன்புடன்.